நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த 10 மாத குழந்தை தவறான தடுப்பூசி போடப்பட்டதால் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த நிலையில் குழந்தையின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கலைச்செல்வி மணிகண்டன் தம்பதியின் குழந்தைக்கு கடந்த நவம்பர் மாதம் குடுமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நாங்க எம்ஜிஆர் நகர் குண்டரப்பேரில இருந்து வரோம். கடந்த 13/11/2024 அன்னைக்கு 10 மாச குழந்தை வந்து வேக்சின்னால இறந்துச்சு. வேக்சின் போட்டு ஆனா வேக்சின்னால இறக்கல, வேற எந்த குழந்தைக்கு வேற எந்த பிரச்சனை இருக்குன்னு ஏமாத்தி சொல்லிட்டாங்க. கோத்தகிரி தூக்கிட்டு போனோம்னா அங்க இருந்துட்டு குழந்தை உயிர் அங்கே போயிடுச்சு. அந்த குழந்தை உயிர் போனதை மறைச்சு இங்க ஊட்டி ஜிஹெச்சுக்கு எடுத்து கிருத்திகா டாக்டர்ன்றவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சு விட வர வழியிலயும் அந்த ஆம்புலன்ஸ்ல உள்ளவர் ஒரு அசால்ட்டா ஒரு கேர்லெஸ்ஸா தான் வந்தாரு. அவர் பேரு சிவகுமார். இங்க 6 மணிக்கு ஆம்புலன்ஸ் அங்க எடுத்து இங்க 7:45 இங்க நின்றுச்சு. நின்றோடனே டாக்டர் கேட்டாங்க, இங்க எதுக்கு குழந்தை எடுத்துட்டு இருந்தீங்க, குழந்தை ஆல்ரெடி இறந்துருச்சு அப்படின்னு. மேடம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு கண்ணை காமிச்சாரு. அவங்க டாக்டர் சத்தம் போட்டாங்க, எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்க இருந்து அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு. இது 2வது ரிப்போர்ட் இப்ப ஃபைனல் ரிப்போர்ட் வேக்சின்னாலதான் வந்துருச்சு. நாங்க ஹெல்ப் கேட்கறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா எது நாங்க பேச முடியாது, பண்ண மாட்டோம்ட்டு, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, நீங்க எங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு எங்க ஊர் விவோ எல்லாமே சொல்லிட்டாங்க. மணிகர் எல்லாமே காலை போய் ஸ்டேஷனுக்கு கேட்டப்போ அங்கேயும் அதே தான் சொன்னாங்க.